திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா மாஸ் காமிச்சிட்டு வர்றாரு நண்பர்களே. அதுவும் மக்களோட மக்களா இறங்கி குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், விவசாயிகள் கூட போய் பேசி அவங்களுடைய நிறை குறைகளை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு கண்டிப்பா அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இதெல்லாம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு உறுதி கொடுத்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதி கோபாலப்பட்டி கிராம பகுதியை சேர்ந்த புலி இருக்கு இல்லையா, அதாவது குழம்பு வைக்கிற புலி இருக்கு இல்லையா, அந்த விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளை நேரில் சந்திச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க கிட்ட அதை பத்தின டீடைல் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருக்காரு. அப்ப அந்த விவசாயிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த புலி தான், எங்களுக்கு புலி பதன கிடங்குகள் வேணும், மேலும் நலவாரியம் அமைத்து தர வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026 அதிமுக ஆட்சி அமைந்ததும் நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறாரு. நீங்களே அந்த வீடியோ பாருங்க நண்பர்களே. என்ன இது என்ன உடனுக்குடன் வித்துருவீங்களா அல்லது இருப்பு வச்சிருப்பீங்க? இருப்பு வச்சு சீசன்ல இருப்பு சவதமான நேரத்துல இருப்பு வைக்கிற மாதிரி. எவ்வளவு நாளைக்கு இது இருப்பு வச்சிருக்க முடியும்? ஒரு வருஷம் வைக்கலாம். இல்ல ஏசி கூட வைக்கணுமா சாதாரண? அது நீங்க கூட நீங்களே வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, ஐயாட்ட வாடகை தாங்க, பிரைவேட்ல இருக்கு, கவர்மெண்ட்ல அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு பேர் உதவியா இருக்கு. குளிர்பதன கிடங்கு வேணுங்கிறீங்க? ஆமாங்க. சரி ரைட், வாழ்த்து. கொஞ்சம் தமிழ்நாட்டில் மாவு விவசாயிகளுக்காக முதல் குரல் கொடுத்ததுக்கு நாங்க விவசாயிகள் சார்பாக நன்றி.